Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆலு சீஸ் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம 2 கப் அளவு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 1 கப் அளவு தண்ணிங்கிறது சரியாக இருக்கும். இப்போ நான் மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது மேலே 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் எல்லா சைடுமே பரது மாதிரி தடவி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மாவு பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் பராத்தா வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இப்போ இந்த பீடா எல்லாமே தனியாக இருக்கட்டும். அடுத்தது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி சின்ன உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால ஒரு 7 உருளைக்கிழங்குல கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அப்படின்னா 3 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம், இல்லை கை வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பாதி பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு சீஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கசூரி மெத்தி காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். அதுக்காக வர கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நார்மலாக நம்ம ரவுண்டான சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களோட கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டு விட்டீங்க அப்படின்னா சமமாக வந்துடும். இந்த மாதிரி சமப்படுத்திட்டு அதுக்கப்புறமா 4 சைடுமே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது மேலே வர மாவு தூவி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அடிக்கடி வர மாவு தூவி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமையும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டஃபிங்கும் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மெல்லேசாக தேய்ச்சிருக்கணும். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பராத்தா செய்கிறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் லைட்டாக நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது மேலேயும் நான் நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒவ்வொரு சைடுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான ஆலு சீஸ் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு சைடிஷே தேவைப்படாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயிர் ஆனியன் வச்சு சாப்பிட்லாம். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.